இது மட்டும் தெரிஞ்சிருந்தா 3,99,90,000 விட்டிருக்க மாட்டேன். 2002 ஓஎம்ஆர்ல நாவலூர் இடத்துல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு பக்கத்துல ஹோட்டல் வச்சிருந்த ஒருத்தர் ஒரு பிளாட் எனக்கு கொண்டு போய் காமிக்கிறாரு. வெறும் 10,000 காமிக்கிறாரு. அப்ப அவர் காமிக்கிறப்ப இந்த இடத்துல பில்டிங் வரப்போகுது, கம்பெனி வரப்போகுது, ரோடு டெவலப் ஆக போகுது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. எனக்கு அன்னைக்கு ஏனோ தெரியல, வாங்க தோணல. அன்னைக்கு வெறும் 10,000 நான் மிஸ் பண்ண இடம் இன்னைக்கு 4 கோடி ரூபாய் போட்டா கூட அது இடம் கிடைக்கும். இந்த இடம் மட்டும் டெவலப் ஆக போகுதுங்கிற ஒரு அவேர்னஸ் எனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த இடத்த மிஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ என்னை மாதிரி நீங்களும் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு எந்த இடத்துல டெவலப்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடுங்க. சென்னை சிட்டிக்குள்ள இடம் வாங்கணும்னா 50-60 லட்சம் தேவைப்படுது. ஃபியூச்சர் சென்னையில இடம் வாங்கலாமா? வெறும் 3,60,000 தான். தாம்பரம் செங்கல்பட்டு வரைக்கும் இப்ப சென்னை ஆயிடுச்சே. ஃபியூச்சர் சென்னை நம்ம திண்டிவனம் தானே. அதனாலதான் நம்ம குகன் ஜிஎஸ்டி மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலேயே வெறும் 3,60,000 பிளாட் தராங்க. குஹன் பில்டர்ஸ் இன் குஹன் சுபிக்ஷம் திண்டிவனம். ஜிஎஸ்டி நேஷனல் ஹைவேல ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. தாம்பரம் செங்கல்பட்டை விட்டுட்டீங்க, திண்டிவனத்தை விட்டுறாதீங்க. பட்ஜெட்ல பிளாட் கிடைக்கும் போதே வாங்கிடுங்க. பிரீமியம் வில்லா பிளாட் வெறும் 3,60,000. பசங்களுக்காக உன்னை வாங்கி போடுங்க. டப்புன்னு விலை ஏறியும்ல, என்ன நான் சொல்றது?